வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 2 நாளாக நல்ல மழைங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கெல்லாம் மேகம் அப்படியே கருத்துக்கிட்டு மழை நல்லா பேஞ்சிருச்சு. பூமியெல்லாம் பாருங்கள் நல்லா நனைஞ்சிருச்சு. 2 நாளாக அப்படி தாங்க மேகம் மூசாந்துக்கிட்டு மழை தூவிக்கிட்டு இப்படியே இருந்துச்சு. இந்த மழையில் இன்றைக்கி விரத சாப்பாடு நம்ம இன்றைக்கி சாதம் அடுப்பில் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி சோயா பீஸ் குழம்பு வச்சு கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோங்க. பாருங்கள் மழை எப்படி ஊற்றிக்கிட்டு இருக்குங்க. நல்லா சில்லுண்டு மலைக்கு ஐஸ் கட்டி மாதிரி குளிருதுங்க. அப்படியே மலைக்கு பாருங்கள் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது. பாருங்கள் லைட்டாக காற்றும் கிடக்குது. வெறிச்ச மாதிரியே தெரியலை. நேற்றுல இருந்து இப்படியே தாங்க தூவிக்கிட்டு வெயில் முகமே போடாமல் இப்படியே இருக்குதுங்க. இப்போ சமையலை போய் பார்ப்போம் வாங்க. நம்ம சோயா பீஸ் குழம்புக்கு தேங்காவை கொஞ்சம் வச்சுக்கிருக்கோம். அதனால தான் தேங்காய் திருவிக்கிட்டு இருக்கோம். மழையை பாருங்கள் நல்லா தூவிக்கிட்டு இருக்குது. சாதம் கிடக்கு அடுப்பில். சாதத்தை வடித்து வச்சுட்டு தான் நம்ம இப்போ தேங்காயை அரைச்சிட்டு வந்துட்டோம்னா டக்குன்னு குழம்பு வச்சிடலாங்க. அதுக்கு தான் நான் காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போகிறேன். நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ பொடிசாக தண்ணியில் கட் பண்ணி போடுவோம். ஏன்டா கத்திரிக்காயை நம்ம அலசி வெட்டி வச்சோம்டா காருன்னு சொல்லுவாங்க. நான் வெட்டி வச்சுக்கிறேன். தண்ணியில் போட்டு வச்சுருவோம். இப்போ தேங்காய், இஞ்சி, பூண்டு, மிளகாயெல்லாம் அப்படியே அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பூண்டை வச்சு அரைச்சிக்கிறோம். அடுத்தது இஞ்சி அரைச்சிக்கிருவோம். கத்திரிக்காய் பொரியலுக்கு மிளகாய் நச்சுக்கிட்டோம். நல்லா அம்மியில் நையனருங்க. இப்போ தேங்காவையும் அப்படியே நச்சு எடுப்போம். இப்போ பூண்டை சேர்த்துக்கிடுவோம். சோயா பீஸுக்கு வெந்நீரில் போட்டு தான் எடுத்துக்கிட்டு இன்னொரு தண்ணி ஊற்றி அலசிட்டு தான் நம்ம குழம்புலையே சேர்க்கணும்.
சோயா பீஸில் நம்ம ஊற்றி வைப்போம். நல்லா ஊறட்டும். இப்போ சோயா பீஸ் குழம்புக்கு தாளிச்சுக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கிடுவோம். இப்போ மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். தக்காளியோட மிளகாயும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். நம்ம தேங்காவோட இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சாச்சு. நல்லா இந்த தாளிப்பில் போட்டு வதக்கி விட்டுக்கிறோம் தேங்காவை. குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்து தேங்காய் தண்ணியும் சேர்த்துக்கிடுவோம். மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் மல்லித்தலையை அப்படியே போட்டு விடுவோங்க குழம்புல. இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். தண்ணியில் நல்லா ஊறிட்டு சோயா பீஸு இப்போ இன்னொரு தண்ணியிலே போட்டு நம்ம நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிடுவோம். சோயா பீஸை வெந்நீரில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு இன்னொரு தண்ணியை ஊற்றி நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு நம்ம குழம்பு தாளிப்பில் கூட நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம், மசாலா பொடி. இல்லட்டா நம்ம குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமும் சேர்த்துக்கிறலாங்க. நல்லா அப்படி தண்ணி இல்லாமல் புளிஞ்சிடணுங்க. இப்போ தட்டை திறந்துட்டு நம்ம சோயா பீஸை சேர்த்துக்கிறோம். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நல்லா வாசம் வந்துட்டு கமகமண்டு. இப்போ சோயா பீஸை நம்ம சேர்த்துருவோங்க. குழம்பு நல்லா வெந்து வரை நம்ம இறக்கிக்கிட்டு கத்திரிக்காயை பொரிச்சு எடுத்துருவோங்க. குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம கத்திரிக்காயை பொரியல் பண்ணிடுவோங்க. இப்போ எண்ணெய் சூடேறி இருக்கும், நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம்.
வெங்காயத்தோடு இப்போ தக்காளி கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்குருவோம். இப்போ கத்திரிக்காவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ உப்பு மஞ்சப்பொடியெலாம் போட்டு அப்படியே தாளிப்பில் கத்திரிக்காயை அப்படியே வதக்கி விடுவோம். கத்திரிக்காய் வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். மூடிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கழித்து வத்தல் கொஞ்சம் சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் வேகட்டும். இப்போ வத்தப்பொடி சேர்த்துருவோம். நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காவை சேர்த்துருவோம். இதில் மிளகாய் பூண்டு தேங்காய் 3ஐயும் அப்படியே நச்சு எடுத்துருக்கு அப்படியே சேர்த்துருவோம். கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சோயா பீஸ் குழம்பு வச்சு கத்திரிக்காய் பொரியல் வச்சுருக்கோம். இன்றைக்கி விரத சாப்பாடு அதுதாங்க. இன்றைக்கி சோயா பீஸ் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது செம்ம ருசி தெரியுது. நல்லா உரப்பு உப்பு காரம்லாம் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் பொரியல் வச்சுருக்கோம் இன்றைக்கி சோயா பீஸ் குழம்புக்கு. நீங்கள் கத்திரிக்காயை இந்த மாடலில் பொரித்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா ருசியாகவும் இருக்குங்க. கத்திரிக்காய் பொரியல் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நல்லா அருமையாக இருக்குங்க சாப்பாடு. இன்றைக்கி விரத சாப்பாடு. நீங்களும் இப்படி சமைச்சு சந்தோஷமாக குடும்பத்தோடு சாப்பிடுங்க. பாருங்கள் இவ்வளோ நேரமாக மழை நல்லா தூவிக்கிட்டு பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. நல்லா பரவாயில்லாமல் நல்லா மழை பேஞ்சிச்சு. இப்போ அப்படியே மேகம் கருங்கருண்டு இருந்துக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் வெறிச்சு இருக்குது. அடுத்த மழை பேயும் போல் பாருங்கள். நல்லா கருகருண்டு மேகம் வந்துக்கிட்டு இருக்குது மழையோட. அதுக்குள்ளேயே இந்த மேகத்தோடு இருந்து இப்படி சமைச்சு சாப்பிட்றது நல்லா இருக்குதுங்க. சூப்பராக இருக்குங்க. சோயாபீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோம். கத்திரிக்காய் போட்டு சூப்பராக இருக்குது. நல்லா வெந்துட்டு நல்லா இதேமாரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் குடும்பத்தோடு இருந்து. நாங்கள் விரத சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா இன்னும் செமையாக இருக்குங்க.
பாருங்கள் மறுபடியும் மழை மேகம் அப்படியே தூவிக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய நம்ம அருள் கிடைக்கட்டும். மழையை பாருங்கள் ஊற்றுது. விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டே இருக்குது மழை.